ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா கூலி. இந்த படம் வந்து எல்லாம் ரொம்ப பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்பீங்க. இப்போ இந்த படம் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படம் வந்து நம்ம ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா, சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஆஃப் ஸ்லோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. போய் பார்க்கலாமா இல்லையா, வர்த்தலையான்னு ரொம்ப ஜென்யூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க. இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் சத்யராஜ், அப்புறம் ஸ்ருதிஹாசன், அப்புறம் சார்லி, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில், சோபின், நாகார்ஜுனா, நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் இறந்த மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. ஸ்ருதிஹாசன் வந்து அவரோட பொண்ணு, அவருக்கு இன்னும் 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு தேவா மேன்ஷன் சொல்லி அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு, பெரிய மேன்ஷன் நடத்திட்டு இருக்காரு. அவர் கூட இருக்கிற 30 வருஷத்துக்கு முன்னாடி கூலியாக இருந்தவங்களாம் அந்த மேன்ஷனில் இருக்காங்க. அவர் ரஜினி கேள்விப்பட்டு அவர் நண்பர் சாவுக்கு வர்றார். ஸ்ருதிஹாசன் வந்து அவர் மூஞ்சில் வச்ச மாதிரி பேசி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி இவர் இறந்தாரு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசனை கேட்குறாங்க. அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவர் யார் கொலை பண்ணுன்னு தெரிஞ்சு என்ன ஆகப்போகுது, அவர் உயிரோடு வரப்போகிறதில்ல, எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை முக்கியம் அப்படின்றாங்க. இவர் வந்து அதை பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 இந்த சுடுகாட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் சுடுகாடு எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு இறந்த பணத்தை வந்து அங்கேயே ஒரு சேரில் வந்து உட்காந்து இமீடியட்டாக அங்கேயே எரிக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு. பணத்தை எரிக்கிற ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணாது, டினை பண்ணிடும். இல்லை இது கெட்டவங்க கையில் போச்சுன்னா, தவறான ஆளுங்க கையில் போச்சுன்னா சமுதாயத்துக்கு பெரிய ஆபத்து வரும், அதனால் இதை வந்து அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேள்விப்பட்டு நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போர்ட்டில், ஒரு விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய ஒரு ஹார்பரை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. 99 வருஷம் லீஸுக்கு எடுத்திருக்காரு. அது கீழே வந்து ஷோபின் இருக்காரு. ஷோபின் தான் அங்கே இருக்கிற கூலி லேபர்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அங்கே வந்து கோல்டு வாட்ச் ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக வேற ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி. அங்கே வந்து நிறைய போலீஸ் உளவாளிகள்லாம் அது உள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பணத்தை அங்கே வந்து நிறைய பணங்கள்லாம் வந்து சாவடிச்சு அதை எரிக்க முடியாமல், அதை டிஸ்போஸ் பண்ண முடியாமல், அதை போலீஸ் தெரிஞ்ச ஆபத்துன்னு சொல்லி நாகார்ஜுனா வந்து சத்யராஜ் இந்த மிஷின் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு சத்யராஜை வந்து மிரட்டி நிறைய பணங்கள்லாம் வந்து எரிக்க வைக்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸாகவே போயிடுது. சத்யராஜுக்கு அவர் நாகார்ஜுனா வந்து பணமும் கொடுப்பாரு. அப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது சத்யராஜ் வந்து எப்படி இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரஜினி வந்து அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். எப்படி அவர் அந்த ஹார்பருக்குள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் இறந்த பிறகு இன்னும் நிறைய பணங்கள்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சத்யராஜுக்கு பொண்ணுக்கு ஸ்ருதிஹாசனும் வந்து கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சத்யராஜும் அதை மிஷினை ஆப்ரேட் பண்ணி பணத்தை எரிக்கும் போது ஸ்ருதிஹாசனும் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவர் பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நாகார்ஜுனா ஒரு பொண்ணு தூக்க சொல்லி, ஷோபின் வந்து பொண்ணு தூக்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஸ்ருதிஹாசன் தேடி வராங்க. ஸ்ருதிஹாசன் தேடி வந்தோடனே ரஜினி அங்கே வந்து ஃபைட் பண்ணி அவங்க ஆளுங்கெல்லாம் அடிச்சிடறாரு. அப்புறம் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண எனக்கும் தெரியும், அவர் என் ஃப்ரெண்டு தான், அதனால் வந்து எனக்கும் அது தெரியும்னு சொல்லி ரஜினியும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து அங்கே இருக்கிற பணத்தெல்லாம் வந்து எரித்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நாகார்ஜுனா கூட நல்ல ஒரு பழக்கம் ஆகுது. ரஜினிக்கும் நாகார்ஜுனுக்கும் ஒரு பெரிய பழக்கம் ஆகுது. அது மூலயமா அவர் அந்த ஹார்பருக்குள்ள உள்ள வந்து அவர் ஃப்ரெண்டு எப்படி கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்றது நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. உள்ள சில உளவாளிகள்லாம் அடிக்குது. அப்புறம் நாகார்ஜுனா வேற ஒரு பிஸ்னஸும் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸும் எப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் வந்து தெரிய வருது. நிறைய விஷயம் அப்படியே வந்து போயிட்டே இருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ப்ளஸ்ஸோடைய மைனஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஆக்டிங். அவரோட ஆக்டிங் வந்து எல்லா படத்துலையும் இந்த ஏஜ்லேயே வந்து நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாரு. டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக பேசியிருப்பாரு. அவரோட ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். சினிமா ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ஸ்ருதிஹாசனோட ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு அந்த வில்லன்கள்லாம் இது பண்ணாங்க, ஒரு ஃபைட் வரும். அந்த சினிமா கூட அவர் சூப்பர் ஸ்டார் ஃபைட் பண்ண அந்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஷாட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு எடுத்திருப்பாங்க. அந்த ரன்னிங் மூமெண்ட்லேயே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. கட்டு நிறைய இருக்காது, அதனால கண்டினியூஸ் ஷாட்டாக இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ். அதனால் சினிமா ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக, ரஜினி ஆக்டிங், டைலாக்ஸு, இந்த மாதிரி சீன்ஸு, அப்புறம் ஸ்டண்ட்டு நல்லா, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சாங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாம் இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம்.
மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ள அதாவது இவர் உள்ள போறாரு. அங்க என்ன ஹார்பர்ல வந்து வாட்ச் வந்து இந்த மாதிரி கோல்டு வாட்ச் வந்து ஸ்மக்லிங் பண்றாங்கன்னா, அந்த கான்செப்ட்ல அப்படியே போயிருக்கணும். இல்ல அத பத்தி அதுக்கும் மேல ஒண்ணு பண்றாங்கன்னா, அத வச்சு அத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அத எப்படி இது பண்றாங்க அப்படின்னு கேட்கணும். சோபினே வந்து பாத்தீங்கன்னா, அவரே ஒரு போலீஸ் உளவாளி மாரி காட்டுறாங்க. 8 வருஷமா வந்து அங்க போயிட்டு ஒரு போலீஸ் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு. அடுத்த வந்து 7 வருஷத்துக்கு அங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் அந்த சோபின் தான் அங்கே போயிட்டு வந்து கரப்டட் போலீஸ் ஆஃபீஸராக மாறி உள்ள அந்த டீம் லீட் பண்ணுற மாதிரி அது நாகார்ஜுனாக்கு தெரிஞ்சு சோபினை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த பாடியை எரிக்க சொல்லி நான் ரஜினிகிட்டயே கொடுக்குறாங்க. அவர் சாவாமல் தப்பிச்சு வெளியில் போயிட்டு ரஜினி அவர் வந்து ஆப்ரேட் பண்ணி உள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்ஸு பாஸ்போர்ட்டு கோல்டு எல்லாமே எனக்கு தெரியும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வா, நான் வெளிநாடு போகணும். சோபின் ஹெல்ப்பாக இன்னொரு போலீஸும் கூட இருக்கிறாங்க, லேடி போலீஸ். ஒரு பக்கம் வந்து சோபின் என்ன பண்ணுறாரு, சோபின் ஸ்ருதிஹாசனை கடத்தி வச்சுன்னு ரஜினியை த்ரெட்டன் பண்ணுறாரு. கூட இன்னொரு லேடி போலீஸும் இருக்குது. அவர் வந்து நாகார்ஜுனா பையனை லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸாக, நல்ல ஒரு பாலிவுட்லேருந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஹீரோயினாக கொண்டு வந்து காமிச்சிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும்போது இது ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஆண்டி மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து நாகார்ஜுனா பையன் லவ்வர் மாதிரி காட்டுறாங்க. அதில் நாகார்ஜுனா பையன் வந்து அவங்க கிட்ட போய் ஏமாறுற மாதிரியும் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பழைய படம். எவ்வளோ படத்தில் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பழைய படம் மாதிரி ரொம்ப ஒரு இது மாதிரி அதில் ஏமாறுற மாதிரி அவர் காட்டுறாங்க. கடைசியில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ரஜினியை ட்ரெட்டன் பண்ணி சுதிஹாசனை கடத்தி வச்சு ரஜினியை ட்ரெட்டன் பண்ணி உள்ளே இருக்கிற கோல்டு பாஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க, வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து ஒரு கூலியா 30 வருஷத்துக்கு முன்னாடி கூலியா இருந்திருக்காரு. அவருக்கு மேன்ஷனுக்குள்ள ஒரு இவ்வளோ கூலிகள் இருக்காங்க. அதில் உபேந்திரா வேற இருக்காரு. அவர் கிளைமேக்ஸில் வருவார்னு வச்சுங்க. படையப்பா நீலாம்பரி மாதிரி அவர் உபேந்திரா வந்து மேன்ஷனில் மறைச்சு வச்சிருப்பாரு. அவரை வந்து நிறைய நாகார்ஜுனா வந்து எங்கேயோ பார்த்துருக்கேன்றாங்க. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். விண்டேஜ் ரஜினி அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு அப்பாவை கொலை பண்ணவங்க கூட ஞாபகம் இல்லாத மாதிரி காட்டுறாங்க நாகார்ஜுனாவை. கிளைமேக்ஸில் அமெரிக்கன் வரும், அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஓ, நீங்கள் தான் தேவாவா, ஹார்பரில் இருந்தீங்க அப்படி இப்படின்வாரு. கட்சியில் இதப்பா ஒரு என்னன்னா ஒரு ஒரு நாகார்ஜுனா பையன் வந்து சோபின் கூட இருக்கிற அந்த லேடி பான்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறாங்க. அந்த கொலை பண்ண சொன்னது ரஜினின்னுவாங்க. ரஜினி மேன்ஷனுக்கு ஆள் அனுப்புவாங்க. அப்புறம் சுதிஹாசனை வந்து கடத்தி வச்சுட்டு ஒரு பக்கம் ட்ரெயினில் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. சோபின் அதை வந்து சுதிஹாசனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவோம். ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். மேன்ஷனில் இவர் அடிக்க வந்துருப்பாங்க. மேன்ஷன் சீனை கட் பண்ணால் ட்ரெயின் சீனை கட் பண்ணால் மேன்ஷன் சீன். இந்த சீன்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் வந்து இந்த சீன், இந்த ஃபைட் சீக்வன்ஸே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அது விக்ரம் படத்தில் மாதிரி ஒரு விறுவிறுப்பாக வந்து ஏஜென்ட் தீனா அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. இதில் அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா சோபினுக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்கணும்னு அவசியமே இல்லை. சோபின் வந்து ஒரு ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் தப்பிக்கணுன்ற பாரு. அவரை வந்து ஒரு அவர் வில்லனா நாகார்ஜுனா வில்லனான்ற மாதிரி தெரியல. 2 பேருக்குமே வந்து வெயிட்டேஜ் இருக்கு. அதில் சோபினுக்கு இன்னும் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் வந்து ஒரு மெயின் வில்லனா பண்ண மாதிரி இருக்கு. அவர் ரொம்ப அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல வந்து ஒருத்தரை வந்து ட்ரெயினுக்குள்ள வந்து ஒரு லேடியோ ஒரு சுதிகாசன் வந்து அவரை அடிக்க வராரு. எல்லாரையும் அதை தடுக்க வந்து எல்லாரையும் அக்ரெசிவா அடிச்சுட்டே வர்றாரு. அந்த இடத்துல வந்து எந்த பப்ளிக்கும் தடுக்காத மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரலா ஒரு காமன் சென்ஸ். இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஆள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு அடிக்க வந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து முத்துன்னு விடுறாங்க. ஒரு லேடி தடுக்க வருவாங்க, இன்னும் 2 பேர் தடுக்க வருவாங்க. அவங்களே ஒரு சோபின் அடிச்சிருவாரு. அது எல்லாம் சுற்றி நின்று மக்கள்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் இந்த கான்செப்ட். அப்புறம் சோபின் வந்து சேஸ் பண்ணி கார் சீக்வன்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த கார்லேருந்து தான் தச்சு ட்ரெயினில் போவாங்க. அந்த சீக்வன்ஸில் இந்த பப்ளிக்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சீன். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸே வந்து இது தூக்கியிருக்கலாம், வேற மாதிரி காமிச்சிருக்கலாம். இந்த சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். இப்போ முதல்ல ஸ்டோரியே நிறைய கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகல. நிறைய ஸ்க்ரீன் பிளேஸ்ல நிறைய லேக்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க் அவுட் ஆகல.
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கூலியில் ஹார்பரில் தொழிலாளிக்காக வந்து லேபருக்காக இவர் ஒதுக்கிட்டாரு. எதுக்கு அவ்வளோ பெரிய மேன்ஷன் வச்சு அந்த மேன்ஷன் வந்து அவ்வளோ லேபர்ஸை வந்து இவர் 19 லேபர்ஸை வந்து இவர் மறைச்சி வைக்கணும். அதை கடைசியில் வந்து அமெரிக்கான் எங்கெங்கேயும் தேடினேன்னுவாங்க. எப்படி கிடைக்காம இருந்தால் தேவா மேன்ஷன் போர்டு போட்டு இவர் வச்சு நடத்தி வருவார். கடைசியில் இவருக்கு யாருக்குமே அடையாளம் தெரியாத மாதிரி அமீர்கான் கண்டுபிடிச்ச பிறகு நாகார்ஜுனா கண்டுபிடிக்காத மாதிரி அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த சில சீன்ஸ் இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகல. நிறைய லேக்ஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப லென்த்து. அவ்வளோ லென்த்து கொண்டு போயிடல. ஏதாவது ஒரு ஸ்டோரி ஸ்மக்லிங் இந்த கோல்டு வாட்ச் வச்சு அந்த கோல்டு வாட்ச் வச்சு எப்படி அவங்க ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, இல்லை ஆர்கன்ஸை வச்சு எப்படி அவங்க ஸ்மக்லிங் பண்ணுறாங்க, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. இல்லை ஃப்ரெண்டுக்கு பழி வாங்க போனார், ஃப்ரெண்டை வந்து கொண்டுட்டாங்க, அதுக்கு வந்து பழி வாங்க போனார், பழி தீக்க போனார் அப்படின்ற மாதிரி வந்து படத்தை வந்து முடிச்சிருக்கலாம். ஏதோ ஏதோ நிறைய உள்ள ஸ்டோரி கொண்டு வந்து சுதிகாசனை வந்து சுதிகாசனோட அது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் படத்துல. அதோ ஒரு கூத்து பண்ணி வச்சிருப்பாரு டேரக்டர். அதோட ட்விஸ்ட்டை உள்ள கொண்டு வந்து அது ஒரு ஸ்டோரி உள்ள போகும். சுதிகாசனை வந்து இவர் இப்போ ரஜினிக்கும் வந்து ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் ஒரு சீன் இருக்கும். அதை உள்ள கொண்டு வந்த மாதிரி இவர் வந்து ஆர்பருக்குள்ள போய் நாகார்ஜுனா கட்சியில நாகார்ஜுனாவை பழி வாங்கினாரா, இல்லை சோபினை பழி வாங்கினாரா, இல்லை இது இந்த மாதிரி நிறைய ட்ராமா வந்து பண்ணி 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 படத்தை உள்ள வந்து இது பண்ணி ரொம்ப வந்து இது பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஸ்டோரி வந்து இல்லை. கதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து சிங்க் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். அன்வான்டான ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி செகண்ட் ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக ஏதோ எழுதி இதை மாதிரி செகண்ட் ஹாஃப் ஏதோ இழுத்த மாதிரி கிளைமேக்ஸில் ஏதோ ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் போயிட்டு வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் வந்து ஓப்பனாக சொல்ல போனால். மற்றபடி ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஹாஃபும் உங்களுக்கு ஸ்லோவாக போகும். ரொம்ப ஒரு பெரிய படம் மாதிரி இருக்கும். ஒரு யூஷுவல் கான்செப்ட் தான், ஆஸ் யூஷுவல் ஒரு கான்செப்ட் தான், பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. அப்புறம் ஒரு விண்டேஜ் ரஜினியை காமிச்சிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, கூலிங்களுக்காக எப்படி போராடினாரு, கூலிங்களுக்காக எப்படி வந்தாரு அப்படின்ற மாதிரி. அனிருத் மியூசிக் போறன்ற பேர்ல ஏதோ பப்புல எல்லாம் போயிட்டு டெக்னோ மியூசிக் போடுவாங்க. பப்புல அந்த டெக்னோ மியூசிக்லாம் காப்பி எடுத்து இதுல வந்து போட்டு வச்சிருப்பாரு. மற்றபடி வந்து இவர் பயங்கர மியூசிக்லாம் போடல. எல்லாத்தையும் ஏதோ பப்ல போடுற மியூசிக் டெக்னோ மியூசிக்லாம் காப்பி அடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஓவராலாக படம் அதான் சொன்னீங்களேன், இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக பார்க்கலாம். அவர் வந்து ஆக்டிங் நல்லா இருக்கு. தலைவர் வந்து நல்லா இந்த டைலாக்ஸ், பவர்ஃபுல் டைலாக்ஸ், ஆக்ஷன் சீன்ஸு அதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து சிங்க் ஆகல. நிறைய லாஜிக் வந்து நிறைய மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 அவுட் ஆஃப் 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.